Hello friends, welcome back to our channel Warm Water Recipe. Warm Water Recipe நான் உங்க சுஜிதா மூர்த்தி வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். நம்ம கிருஷ்ணாவோட ஆர்னமெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸை வந்து எப்படி அழகாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் கிருஷ்ணா பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் உங்கள் கிருஷ்ணாவை ரெடி பண்ணணுன்னா ஆர்னமெண்ட்ஸ் ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம என்ன ஷேப் வேணுமோ, அது கிரீடம், அரவங்கி, வட்டியானம் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது கிரீடம்க்கு எடுத்திருக்கேன், அடுத்து வந்து வட்டியானம்க்கு எடுத்திருக்கேன், அடுத்து வந்து அரவங்கிக்கு எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம ஷேப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க அழகாக கிளிட்டர் ஷீட்ஸை வச்சு ஒரு 10 rupeesலேயே ஒரு க்யூட்டான அழகான டிஐவை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அழகாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த ஷீட்ஸில் வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி பிங்க் கலரு, ஆரஞ்சு கலர் கிளிட்டர் ஷீட்ஸையும் அதே மாதிரி ஷேப் வைஸ் இந்த மாதிரி டிசைன் ஷேப்ஸாக கட் பண்ணி அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் கம் வச்சு. இப்போ அதை கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டு லேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூ வச்சு அதையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட குந்தன்ஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இந்த மாதிரி மயில் இறக வச்சு அதையும் இந்த மாதிரி பின்னாடி வந்து அந்த கிரீடத்துக்கு பின்னாடி ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் அந்த ஸ்டிக்கரை வச்சு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அது பின்னாடி கூட தெரியாது ஒட்டின மாதிரி. இப்போ நம்ம அதை வந்து பால் செயின் வச்சு அது பார்டர்ஸ்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பால் செயின்ஸ் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம கட்டுறதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கோல்ட் கலர் ரிப்பன்ஸு இது மாதிரி கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம நடுவில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் வந்து கிளிட்டர் ஷீட் வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி இது. ஸோ நான் அதிலே வந்து அந்த மேலே இருக்க அந்த ரேப்பரை எடுத்துகிட்டு நடுவில் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். அப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி அந்த ஸ்டிக் பண்ண மாதிரி தெரியாது. இல்லாட்டி என்ன செய்யலான்னா அந்த த்ரெட்டை வச்சு அங்கே வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டாப்லர் கூட பின் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி செஞ்சால் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம குந்தன்ஸ் வச்சு எப்படி நமக்கு டிசைன்ஸ் வேணுமோ அது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்க என்ன கலர் குந்தன்ஸ் வேணாலும் வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி கலர்ஸாக குந்தன்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறேன் கிரீடத்துக்கு. ஸோ நம்மளோட சிம்பிளான அழகான கிருஷ்ணோட கிரீடம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்து வட்டியானம், அரவங்கி இதெல்லாம் கூட ரெடி பண்ணிக்கிறோம். புல்லாங்குழல் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து வட்டியானம் ரெடி பண்ணுறோம். சேம் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து வட்டியானத்துக்கு இடுப்பில் நீங்கள் அளவு பார்த்து குழந்தையோட அளவு பார்த்துட்டு செய்யுங்க. அதே மாதிரி தான் கிளிட்டர் ஷீட்ஸ் ஒட்டி அடுத்து பார்டருக்கு ஒரு கோல்டு வேலை லேஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்து குந்தன்ஸ் ஒட்டியாச்சு. ஸோ நம்மளோட குட்டி கிருஷ்ணாவோட ஒட்டியானம் கூட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ராசஸில் அரவங்க கூட ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து புல்லாங்குழல் செய்வோம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இருக்கும்ல, நியூஸ் பேப்பரை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி கோல்டு ரிப்பன் இருக்கும்ல அந்த மாதிரி ரிப்பன்ஸை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறேன். கம் வச்சு ஒட்டிகிட்டே ரோல் பண்ணிக்கிட்டால் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். வெறும் நியூஸ் பேப்பரில் வெறும் சின்ன ரிப்பன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்து அந்த கிளிட்டர் ஷீட்லேயும் 2 ரவுண்ட் பீஸ் எடுத்து அந்த புல்லாங்குழலுக்கு அந்த சைடும் இந்த சைடும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதாவது நியூஸ் பேப்பர் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து இந்த மாதிரி கோல்டு ரிப்பன் எடுத்து அதில் வந்து 2 சின்ன போ மாதிரி வச்சு அதை வந்து அந்த புல்லாங்குழலில் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டோம்னா அழகான
புல்லாங்குழல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிருஷ்ணருக்கு என்னென்ன அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். புல்லாங்குழல் கூட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம புல்லாங்குழலில் குந்தன்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ நீட்டாக அழகாக புல்லாங்குழல் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சோ. அந்த இது ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அது கூட தெரியாமல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிருஷ்ணா அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். கிரீடம் வச்சு நம்ம தயார் பண்ண கிரீடம் பாருங்கள். அடுத்து காதுக்கு இந்த மாதிரி குந்தன் ஸ்டிக்கர் கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அடுத்து சின்ன மாலை போட்டிருக்கு. கழுத்துக்கு பாசி நல்லா 2-3 பாசி போட்டிருக்கேன். நம்மளோட அரவங்கி தயார் பண்ணியிருக்கோம்ல, அது கட்டியாச்சு. இடுப்புக்கு ஒட்டியானம் தயார் பண்ணியாச்சு. புல்லாங்கல் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம கிருஷ்ணாவோட ஆர்னமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். எங்கள் வீட்டு கிருஷ்ணா எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கிருஷ்ணா ரெடி ஆயிட்டாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எங்கள் வீட்டு கிருஷ்ணா எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிருக்காங்க. உங்கள் வீட்டு கிருஷ்ணாவையும் இதே மாதிரி நீங்களும் அழகாக ரெடி பண்ணுன்னா உடனே தயார் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸை சூப்பராக ரெடி பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.